வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். வாக்கு திருட்டிற்கு எதிராக ராஜ்பவன் தொகுதியில் பெறப்பட்ட கையெழுத்துகள். கையெழுத்து இயக்க தலைமை பொறுப்பாளரிடம் ஒப்படைப்பு. பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த மூதாட்டியிடம் நகை பறிப்பு. தமிழகத்தை சேர்ந்த பிரபல திருடனை கைது செய்தது புதுவை காவல்துறை. டெங்கு காய்ச்சலுக்கு நர்சிங் கல்லூரி மாணவி பலி. புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம். இனி விரிவான செய்திகள். வாக்கு திருட்டிற்கு எதிராக ராஜ்பவன் தொகுதி மக்களிடம் பெறப்பட்ட கையெழுத்து இயக்க தலைமை பொறுப்பாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ராஜ்பவன் தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் அறிவுறுத்தலின்படி கடந்த 5ஆம் தேதி வாக்கு திருட்டிற்கு எதிரான கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக ராஜ்பவன் தொகுதியில் உள்ள 24வது பூத் மக்களிடம் காங்கிரஸ் நிர்வாகிகள் சென்று வாக்கு திருட்டு குறித்து எடுத்துரைத்து மக்களிடம் 14,140 கையெழுத்துக்களை பெற்றனர். அதனை இன்று காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் வட்டார தலைவர் ஜெரால்டு மற்றும் ராஜமோகன் தலைமையில் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னிலையில் அனந்தராமன் கையெழுத்து இயக்கம் தலைமை பொறுப்பாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. உடன் தேவதாஸ், கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன், காமராஜ் நகர் தொகுதி பொறுப்பாளர் மருதுபாண்டியன், முன்னாள் கவுன்சிலர் குமரன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளர்கள் டாக்டர் விஜயகுமாரி, விநாயகமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, நாகேஷ் சேட்டு, மணிஷ் சேட்டு மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் உடல் ஆரோக்கியத்தை மையமாக வைத்து மாணவர்களின் மிதிவண்டி விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் பகுதியில் உள்ள ப்ளூ ஸ்டார் மேல்நிலை பள்ளியின் தாளாளர் மெய்வழி ரவிக்குமார், முதல்வர் வரலட்சுமி ரவிக்குமார் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி பள்ளியின் துணை முதல்வர் சாலை சிவசெல்வம் தலைமையில் பள்ளி மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்தை மையமாக வைத்து மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த சண்டேஸ் ஆன் சைக்கிள் ஆர்ஷியா பயிற்சியை நடத்தி வருகின்றனர். எதிர்கால இந்திய இளைஞர்களின் ஆரோக்கியத்தை மையமாக வைத்தும் கைபேசியில் ஆரோக்கியத்தை தொலைத்து வரும் கொடிய பழக்கத்தில் இருந்து காப்பாற்றும் நோக்கத்தோடும் இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. அரும்பார்த்தபுரம் பகுதியில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு மிதிவண்டி ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கடற்கரை சாலை காந்தி திடலை வந்தடைந்தது. நிகழ்ச்சியில் பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் வீரமுத்து, NCC கரிகால் வளவன், ANO ஒருங்கிணைப்பாளர் தங்கவேல், உடற்கல்வி ஆசிரியர் பார்த்தசாரதி, கணித ஆசிரியர் பார்த்திபன், 9, 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். மற்றும் குணசீலன் பகுதி நேர ஆசிரியரும் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 70க்கும் மேற்பட்ட இடங்களில் திருட்டில் ஈடுபட்ட பிரபல திருடனை புதுச்சேரி காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி கரிகலாம்பாக்கம் மாணிக்கவாசகர் நகரை சேர்ந்தவர் சந்திரா. இவர் கடந்த மாதம் 13ஆம் தேதி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக காத்திருந்தார். அப்போது அங்கு வந்த நபர் ஒருவர் சந்திராவிடம் ஆதார் கார்டு கொடுத்தால் இலவச பேருந்து பாஸ் வாங்கி தருவதாக கூறியுள்ளார். தொடர்ந்து புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று கூறி அவரை மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தனியார் ஜவுளி கடையின் அருகே அழைத்து சென்றுள்ளார். அங்கு வெள்ளை தாளில் அந்த மூதாட்டியிடம் கையெழுத்து போட கூறியதுடன் அவர் அணிந்திருந்த செயின், மோதிரம் ஆகியவற்றை கழற்றி கொடுங்கள், பார்த்துவிட்டு தருகிறேன் என்று கூறியுள்ளார்.
சந்திராவும் தான் அணிந்திருந்த 4 பவுண்ட் செயின், 1/2 பவுண்ட் மோதிரம் ஆகியவற்றை கழற்றி அந்த நபரிடம் கொடுத்துள்ளார். அதனை வாங்கிய அந்த நபர் மூதாட்டியை அங்கேயே காத்திருக்கும்படி கூறிவிட்டு சென்று விட்டார். மூதாட்டி அவர் வருவார் என்று காத்திருந்த நிலையில் வரவில்லை. இதுகுறித்து மூதாட்டி சந்திரா கடந்த மாதம் 24ஆம் தேதி உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அந்த மர்ம நபரை தேடி வந்தனர். விசாரணையில் அந்த நபர் திருச்சி பேருந்து நிலையத்தில் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் அவரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் வில்வன்புதூரை சேர்ந்த சித்திரவேலு என்பதும் தற்போது அவர் மதுரை எலிஸ் நகரில் வசித்து வருவதும் தெரிய வந்தது. மேலும் மூதாட்டியிடம் ஏமாற்றி வாங்கி சென்ற தங்க நகைகளை 4 லட்சம் ரூபாய்க்கு விற்று செலவு செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடமிருந்து 3,50,000 ரூபாய் பணத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ஆந்திரா, தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் இவர் மீது நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. Our Orlianpet police station has done one more commendable work. They have investigated a case very well and arrested the accused and also recovered the property. On 24th of October 2025, we received one complaint wherein a lady said that on 13th of October, when she was in front of New Bus Stand, an unknown person came to her and asked her to give her Aadhaar card and he will get her the free bus pass. She believed him and later she started giving all her details. Later she once more believed him and when he asked her chain, then she gave her chain. நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரி பிரதேச வாகன உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் உத்தமன் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அருகே நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரி பிரதேச இலகு ரக வாகன உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி மாநில துணை அமைப்பாளருமான உத்தமன் பிறந்த நாளை முன்னிட்டு கூட்டமைப்பின் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் உத்தமன் கலந்து கொண்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து கூட்டமைப்பின் நிர்வாகிகள் ஒன்றிணைந்து உத்தமனுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியில் 18வது சலங்கை பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 18வது சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலைமாமணி மாரியப்பன், டாக்டர் ஸ்ரீவர்மன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா, ராஜா, என்ஆர் காங்கிரஸ் மற்றும் வெங்கடகிருஷ்ணன், திருபுவனை ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சலங்கை பூஜை விழாவை துவக்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர்கள் பேசுகையில், நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளி புதுச்சேரியில் 5 பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு பாரம்பரிய முறையில் பரதம் மிக சிறப்பாக கற்பித்து வருகிறது. சகோதரிகள் குரு உமா மற்றும் குரு மாதவி ஆகியோரால் நடத்தப்படும் நாட்டிய சாஸ்திராலயா 2014ஆம் ஆண்டு முதல் தெய்வீக கலையான பரதம் மற்றும் கர்நாடக இசையை பரப்பும் பயணத்தை சிறப்பாக நடத்தி வருகின்றனர். ஆற்றல் மிக்க குருக்களான இவர்கள் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பாரம்பரிய முறையில் பரதம் கற்பித்து பரதத்தின் தெய்வீகத்தை அனைத்து நிகழ்ச்சிகளிலும், குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள நாட்டியாஞ்சலியில் வழங்குகிறார்கள். அவர்களின் மாணவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், காஞ்சிபுரம் கங்கை கொண்ட சோழபுரம், வேலூர் பொற்கோவில், சிதம்பரம் நடராஜர் கோவில் மற்றும் சென்னை கபாலீஸ்வரர் கோவில் போன்ற பிரபலமான கோவில்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளனர். மேலும் சிறைச்சாலையிலும் மற்றும் புதுச்சேரி அரசாங்கத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு சபைகளில் நிகழ்ச்சிகளை சிறப்பாக வழங்கி பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளது பாராட்டத்தக்கது. மேலும் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குழந்தைகளிடையே தெய்வீக கலையை பரப்புவதற்கு அதிக நேரம் இவர்கள் செலவிடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், சகோதரிகள் மலேசியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளிலும் தங்கள் சீடர்களுடன் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளது மிகவும் பாராட்டத்தக்கது என்றனர்.
மேலும் இசை மற்றும் பரதநாட்டியம் பாரம்பரியம் மாறாமல் பரதநாட்டியத்திற்கு உண்டான முழு மார்க்கத்தையும் வழங்கிய 11 மாணவிகளின் சலங்கை பூஜையில் அவர்கள் ஆடிய நடனம் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. லாஸ்பேட்டை நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் சங்கர சதுர்த்தி விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மோகன கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி குடும்பத்தினர் முன்னிலையில் லாஸ்பேட்டை நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் ஐப்பசி மாதம் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பால், தயிர், தேன், சந்தனம், பன்னீர், கரும்புச்சாறு, அரிசி மாவு, இளநீர், பழச்சாறு, அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை சிறப்பு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா 150 நபர்களுக்கு மேல் வழங்கப்பட்டது. மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முறையில் தேர்ச்சி பெறவும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை புதுவை மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். டெங்கு காய்ச்சலால் நர்சிங் மாணவி உயிரிழந்துள்ள சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மூலக்குளம் ஜே நகரை சேர்ந்தவர் ராமு. இவர் திருவண்டார்கோவில் தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் இவரின் மூத்த மகள் லோகேஸ்வரி கோரிமேடு பகுதியில் உள்ள அன்னை தெரேசா நர்சிங் கல்லூரியில் BSc நர்சிங் 4வது ஆண்டு படித்து வந்தார். கடந்த 5ஆம் தேதி காய்ச்சல் இருந்துள்ளது. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் காண்பித்து பரிசோதனை செய்ததில் இவருக்கு டெங்கு காய்ச்சல் இருந்தது உறுதியானது. உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தொடர்ந்து டெங்கு அதிகமாகி இருந்ததால் மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு அழைத்து செல்ல கூறியுள்ளனர். இந்த நிலையில் சென்னைக்கு அழைத்து சென்றபோது வழியில் உடல்நிலை மிகவும் மோசமாகியுள்ளது. அங்கிருந்து மீண்டும் புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளனர். அங்கு அவரை மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது லோகேஸ்வரி வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தாய் அளித்த புகாரின் அடிப்படையில் ரெட்டியார்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி குருசுக்குப்பம் பகுதியில் இயங்கி வந்த தனியார் தங்கும் விடுதியின் மாடியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கடற்கரை ஒட்டியுள்ள குருசுக்குப்பம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் தங்குவதற்காக பல்வேறு தனியார் தங்கும் விடுதிகள் செயல்பட்டு வருகிறது. மேலும் சுற்றுலா பயணிகள் இயற்கையோடு கடலை ரசிக்கும் வகையில் கூரை கொட்டகை வடிவமைப்பில் ஏராளமான தனியார் தங்கும் விடுதிகள் இயங்கி வரும் நிலையில் அந்த பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதி ஒன்றின் மாடியில் உள்ள கூரை கொட்டகையில் இருந்து கரும்புகை கிளம்பியது. இதனைத் தொடர்ந்து திடீரென தீ விபத்து ஏற்பட்டு தீ மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் தீ விபத்து குறித்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்ததால் பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. இதனிடையே மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது சுற்றுலா பயணிகள் யாரேனும் மது போதையில் தீ விபத்தை ஏற்படுத்தினார்களா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் குறிச்சிக்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அரசு அனுமதியின்றி அரசு விதிமுறைகள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் முறைகேடாக பல்வேறு தங்கும் விடுதிகள் செயல்பட்டு வருவதாலேயே இதுபோன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தற்பொழுது இதுகுறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்து தான் விலகுவதாக அக்கட்சியின் செயற்குழு உறுப்பினர் சேது செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புதுச்சேரி மாநில AITUC மாநில பொதுச் செயலாளரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு உறுப்பினருமான சேது செல்வம்
தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக கடந்த 35 ஆண்டு காலங்களாக பாடுபட்டு வந்ததாகவும் பல கட்சி பொறுப்பு வகித்ததாகவும் தன்னால் முடிந்த அளவு கட்சி பணி தொடர்ந்து செய்து வந்ததாகவும் ஆனால் தனக்கு கட்சியில் உள்ள செல்வாக்கை அழிக்க கட்சியில் உள்ளவர்களே நினைப்பதுதான் தனக்கு வருத்தத்தை தருவதாக தெரிவித்தார். கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் மற்றும் மாநில செயலாளர் சலீம் இருவரும் தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று தன் மீது அவதூறு பரப்புவதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்பில் இருந்து தான் விலகுவதாகவும் தன்னுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குழு நிர்வாகிகள், கிளை செயலாளர்கள் மற்றும் முக்கிய தோழர்கள் கட்சியின் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாகவும் தெரிவித்தார். வருகிற சட்டமன்ற தேர்தலில் 100% தான் போட்டியிடப் போவதாகவும் ஆனால் இதுவரை சுயேட்சையாகவோ இல்லை வேறு ஏதேனும் கட்சியில் என்பது குறித்து முடிவு செய்யவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இன்றைய தினம் நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் வகித்து வந்த பொறுப்புகள் அனைத்திலும் இருந்து என்னை விலகிக் கொள்கிறேன். அதே போல தொழிற்சங்கத்தில் நான் வகித்த பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்தும் என்னை நான் விலகிக் கொள்கிறேன். என்னோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தட்டாஞ்சாவடி தொகுதியினுடைய நிர்வாகிகள் அனைவருமே இங்கே இருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தட்டாஞ்சாவடி தொகுதியினுடைய நிர்வாகிகள், தொகுதி செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர், தொகுதிக்குழு உறுப்பினர்கள், கிளை செயலாளர்கள் அத்தனை பேருமே இன்றைய தினம் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து தங்களை விலகிக் கொள்கிறோம். நாங்கள் திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மயிலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ஆசூர், ரெட்டனை ஆகிய ஊராட்சிகளில் இருந்து திமுக, பாமக, தவேக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் இருந்து 150க்கும் மேற்பட்டோர் விலகி முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மயிலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் புலியனூர் விஜயன் செய்திருந்தார். இதில் மாவட்ட, ஒன்றிய சார்பு அணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். வேப்பூர் அருகே முன்கூட்டியே பெய்து வரும் பருவமழையின் காரணமாக மக்காச்சோளம் பயிர்கள் வளர்ச்சி குன்றி பாதிக்கப்பட்ட நிலையில் இழப்பீடு கேட்டு காத்திருந்த விவசாயிகள் மாற்று பயிர் செய்வதற்காக டிராக்டரை கொண்டுதான் வளர்த்த பயிரை தானே அழித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள மங்களூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் அண்மையில் விவசாயிகள் மக்காச்சோளம் சாகுபடி செய்தனர். இந்த நிலையில் பயிர்கள் வேரூன்றி வளரும் தருவாயில் வடகிழக்கு பருவமழையானது முன்கூட்டியே பெய்த நிலையில் பயிர்கள் வளர்ச்சி குன்றி சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து வேளாண் துறை அதிகாரிகளுக்கு இழப்பீடு கேட்டு விவசாயிகள் காத்திருந்த நிலையில் தற்பொழுது டிராக்டரை கொண்டு மாற்று பயிர் செய்வதற்காக தான் வளர்த்த பயிரினை விவசாயிகள் தானே அழித்து வருகின்றனர். மேலும் கடந்த ஆண்டு மக்காச்சோள பயிருக்கு காப்பீட்டு தொகை செலுத்திய விவசாயிகளுக்கு தற்போது வரையிலும் திரும்ப கிடைக்கப்பெறவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போது விவசாயிகள் மாற்று பயிர் செய்வதற்காக மங்களூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் விவசாயிகள் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்காச்சோள பயிர்களை மாற்று பயிர் செய்வதற்காக கடந்த ஒரு வாரமாக டிராக்டரை கொண்டு தற்பொழுது அழித்து வருகின்றனர். இதுகுறித்து வேளாண் துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசிய போது பாதிக்கப்பட்ட விவசாயிகளை தற்பொழுது கணக்கெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாக்கு திருட்டிற்கு எதிராக ராஜ்பவன் தொகுதியில் பெறப்பட்ட கையெழுத்துகள். கையெழுத்து இயக்க தலைமை பொறுப்பாளரிடம் ஒப்படைப்பு. பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த மூதாட்டியிடம் நகை பறிப்பு. தமிழகத்தை சேர்ந்த பிரபல திருடனை கைது செய்தது புதுவை காவல்துறை. டெங்கு காய்ச்சலுக்கு நர்சிங் கல்லூரி மாணவி பலி. புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.